மலேசியர்களை ஒன்றிணைக்கும் மலேசிய பாத்தே கலை. பல்லினங்களின் சங்கமமே மலேசியாவின் பண்பாடு. மலேசியர்களின் உணவு, மொழி போன்ற வாழ்வியல் கூறுகளுக்கு மெருகேற்றி வரும் பல்லின ஒற்றுமை உலக அரங்கில் நாட்டின் சிறப்பம்சமாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் நாட்டின் பல்லின விழுமியங்களை தாங்கும் பாத்தே கலை குறித்து பகிர்ந்து கொள்கிறார் மலேசிய ஆடை கலை வணிக மேம்பாட்டு சங்க தலைவர் BK நாயர். மலேசியன் பாத்தே ஒரு கலை. அதில் வேக்ஸ் டைன்னு ஒரு முறை யூஸ் பண்ணுவோம். இந்தோனேஷியன் பாத்தேயோட கம்பேர் பண்ணால் மலேசியன் பாத்தே அதிகமான நேச்சர் மோட்டிவ்ஸ் ரொம்ப இருக்கு. ஹைபிஸ்கஸ், ஆர்கிட், மரம் இலைகள் மாதிரி ஆன பேட்டர்ன். நிறங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியன் பாத்தே ரொம்ப பிரைட் அண்ட் வைப்ரண்ட் நிறங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெக்னிக்கலிட்டி பார்த்தீங்கன்னா மலேசியன் பாத்தே ப்ரஷ் பெயிண்டிங் அதுதான் அதிகமான யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இதெல்லாம் சேர்த்து மலேசியன் பாத்தேக்கு பல்வேறு கலாச்சாரம் தோட்டம் இருக்கு. அந்த அவுட்லுக் ஒரு மலேசியன், இந்தியன், சைனீஸ் கலாச்சாரம் கலந்த ஒரு ஐடென்டிட்டி தான் நம்ம மலேசியன் பாத்தே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மலேசிய வாழ் பல்லினங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனி ஒரு பாரம்பரிய ஆடை இருக்கும் வேளையில் ஒட்டுமொத்த நாட்டின் அடையாளமாக மலேசிய பாத்தே ஏன் கருதப்படுகிறது? அக்கலை மலேசியர்களிடையே உந்த செய்வதே இதற்கான முக்கிய காரணம் என BK நாயர் தெரிவித்தார். பாத்தே ஒரு ஃபேப்ரிக் மட்டும் இல்லை, அது நம்மளோட மலேசியனோட ஒரு அடையாளம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ட்ரெஸ் கோட்டே பாத்தே தான் பாய்ப்பாங்க. நம்மளோட கல்ச்சுரல் ஈவெண்ட், வெட்டிங்காக இருக்கட்டும், என்ன ஒரு ஈவெண்டாக இருக்கட்டும், மலேசியாவில் எல்லாருமே ரொம்ப பாத்தே தான் போடுவாங்க. ஏன்னா அது ஒரு காமன் பாரம்பரிய ஆகுது. என்னோட வேலையில் நான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். பாத்தே சாரின்னு ஒரு கான்செப்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சாரினா நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல் அட்டாயர், நம்மளோட இந்தியன் பாரம்பரிய அட்டாயர். அதில் மலேசியன் பாத்தே பேட்டர்ன் சேர்த்து அது ஒரு கல்ச்சுரல் பிரீச்சாக நம்ம ஆக்கியிருக்கோம். அது ஒரு ஃபேஷன் மட்டும் இல்லை, அது ஹார்மோனியான ஒரு மெசேஜ் சொல்லுது. நம்ம மலேசியன் பாத்தே நம்மளோட வித்தியாசத்தை காட்டல, நம்மளோட ஹார்மோனியும் நம்மளோட ஒற்றுமையும் அது காட்டுது. அன்று வீட்டில் சாருங் வகை பாத்தே ஆடை அணிந்தது தொடங்கி இன்று அன்றாட ஆடைகளின் வடிவமைப்பில் பாத்தே கலை அங்கம் வகிப்பது வரை பாத்தே மீதான ஈர்ப்பு மலேசிய மக்களிடையே 68 ஆண்டுகளில் சற்றும் குறையவில்லை என்றால் மிகையாகாது. இதுவே நாட்டின் ஒற்றுமை சின்னங்களில் மலேசிய பாத்தே கலையும் ஒன்று என்பதை எடுத்துணர்த்துகிறது. ஆக்கம் சிவசங்கரி கணபதி.